இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். இன்றைக்கு உங்களோடு கூட பேக் டு பேசிக்ஸ், அடிப்படைகளுக்கு திரும்புவோம் என்கிறதான தலைப்பில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க இருக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதம் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆம் பிரியமானவர்களே, நாம முதலாவது செய்ய வேண்டிய காரியங்கள் என்று இருக்கிறது. அவைகளிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒரு பாடல் வரி இவ்விதமாய் உண்டு. அந்த பாடலின் ஆரம்பம் ஆனந்த துதி ஒளி கேட்கும் என்கிற பாடல். அதில் ஒரு சரணம் இவ்விதமாய் இருக்கிறது, ஆதி நிலை ஏகுவோமே, ஆசீர் திரும்ப பெறுவோமே, பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும், சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆம் பிரியமானவர்களே, இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப பெறுவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆதிநிலை ஏகுவோம். ஸ்தோத்திரம். Let us all return to the basics. எல்லாரும் நாம ஸ்தோத்திரம் ஆதி நிலைக்கு திரும்புவோமாக, அடிப்படைகளுக்கு நாம் திரும்புவோமாக. இதற்கு இசைந்த வசனம் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்றிருக்கிறது. அதே வசனம் திரும்பவும் ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் அங்கே 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்ப வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆம் பிரியமானவர்களே, நம்ம அடிப்படையான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவைகளுக்கு நாம் திரும்பும்படி சபையாய் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அடிப்படைகளுக்கு திரும்ப வேண்டும். நம்ம ரொம்ப சிறந்து மேலோட்டமாக போயிட்டு இருக்கிறோம். அடிப்படை மிக மிக முக்கியம். என்னுடைய இருதயம் எல்லாம் யார் மேலே அக்கறையும் கரிசனையும் உடையதாக இருக்கிறது. யாரை குறித்த கவலை அதிகம் இருக்கிறது என்று சொன்னால் உங்களை குறித்து. ஆம்பிரியமானவர்களை, நம்முடைய சபையின் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து அதிக கரிசனையும் அதிக பாரமும் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் தருகிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நேரமும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதி வரும் போகும், ஸ்தோத்திரம், எப்படியாகிலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லத்தான் போகிறோம். அன்றைக்கு ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். என்னுடைய கை கீழே நீங்க தந்திருக்கிற அந்த ஆடுகளில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கிறதான உங்களுடைய ஆவிக்குரிய நலன் குறித்ததான அந்த சிந்தை ஸ்தோத்திரம் கவலையாகவும் பாரமாகவும் எனக்குள்ள நிறைந்திருக்கிறது. பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கை ஸ்மூத்தா போகலாம், சிலருடைய வாழ்க்கை ரஃபா இருக்கலாம், கடினமா இருக்கலாம், ஸ்தோத்திரம் ரோலர் கோஸ்டர் போல இருக்கலாம், ஏற்ற தாழ்வுகளுடையதா இந்த நாட்களில் காணப்படலாம். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இதன் ஊடாக கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நாம் ஆதி நிலைக்கு திரும்ப வேண்டும், அடிப்படைகளுக்கு திரும்ப வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவையற்ற பயங்களை விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கு பயத்தை அடிப்படையாய் கொண்டு பயத்தை பயன்படுத்தி, பயத்தை உருவாக்கி அந்த பயத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அரசாங்கமும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் மருந்து சாலைகளும் மருத்துவமனைகளும் எல்லாம் செயல்படுகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். ஆனால் 2 தீமோத்தேயு 1:7 அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். எதற்கு திரும்புவோம்? அடிப்படைகளுக்கு இந்த நாளில் நாம் திரும்புவோமாக. ஸ்தோத்திரம். இந்த அடிப்படைகள் என்ன? ஆவிக்குரிய அந்த அடிப்படைகள் என்ன?
அதைத்தான் இந்த நாளில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸ்தோத்திரம். உங்கள்கிட்ட கேட்குறேன், அஸ்திபாரம் இல்லாமல் கட்டடம் கட்ட முடியுமாங்க? கட்டலாம், ஆனால் அந்த கட்டடம் நிலைச்சு நிற்காது. அந்த கட்டடத்தில் யாரும் மனுஷன் குடியிருக்க முடியாது. சீக்கிரமாக இடிஞ்சு நொறுங்கி விழுந்து போகும். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, கட்டிடத்தில் அந்த முக்கியமான பகுதி அஸ்திவாரம். இன்னும் அதில் அந்த கட்டிடம் நிற்பதற்கு தேவையான தூண்கள். இந்த முக்கியமான பகுதிகளை என்ன பெயர் சொல்லுகிறாங்கன்னு சொன்னால் சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்று சொல்லுகிறாங்க. அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் நல்ல பலமாக இருந்தால் தான் மற்ற காரியங்கள் எல்லாம் பலமாக இருக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படித்தாங்க. ஸ்தோத்திரம். மனுஷனுடைய அனாட்டமி, இந்த உடலை எடுத்துக்கொள்வோமானால் அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த மனிதனுக்கு உரு கொடுத்து நிற்க வைத்திருக்கிற, நடக்க வைத்திருக்கிற, செயல்பட வைத்திருக்கிற அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் எது என்று சொன்னால் ஸ்தோத்திரம், ஸ்கெலிட்டன். நமக்குள்ள இருக்கிற அந்த எலும்பு கூடு இருக்கிறதே, அதுதான். அந்த எலும்பு கூடு எவ்வளவு வலுவாக இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் மற்ற எல்லாம் அதை சார்ந்து இருக்கிறது. நான் இன்றைக்கு பண்ணுகிற பிரசங்கம் பிரியமானவர்களை, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு அந்த ஸ்கெலிட்டன் போல, எலும்பு கூடு போல என்று சொல்லி நினைவில் வைத்துக் கொள்வோமாக. ஸ்தோத்திரம். ஒரு கட்டிடத்திற்கு அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர், அஸ்திவாரம், தூண்கள், அந்த கட்டிடத்தின் மற்ற அனைத்து பகுதிகளையும் தாங்கி நிற்கிற அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோமாக. அந்த பேசிக்ஸ் என்ன, அந்த அடிப்படைகள் என்ன என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஸ்தோத்திரம், நம்முடைய சபையிலும் சரி, வேறு யார் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறேன். இந்த அடிப்படைகளுக்கு திரும்பும்படியாய் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். இந்த அடிப்படைகள், இந்த ஸ்கெலிட்டன், இந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர் உங்க லைஃப்ல சரியா இருக்குதா? ஆண்டவர் சொன்னாரே, முதலாவது என்று சொன்னாரே, அந்த காரியங்கள் சரியா இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க கர்த்தர் இந்த நாளில் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அதில் முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால் ஸ்தோத்திரம், குவைட் டைம் அல்லது பர்சனல் டிவோஷன். இன்னொரு வார்த்தையில் ஆங்கிலத்தில் சொன்னால் ஸ்தோத்திரம், பர்சனல் ஆல்டர், தனிப்பட்ட பலிபீடம், தனிப்பட்ட தேவ தியான வாழ்க்கை, அமைதி நேரம். இது மிக 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 ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவசியமானது. அது அடிப்படையானது. அது இல்லாமல் நீங்கள் வெறும் ஜடம் என்பதை இந்த நாளில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை வெறுமை என்பதை நினைவில் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஓடி ஆடி பறந்து திரிந்து 1008 ஊழியத்தை ஆண்டவருக்கு செய்யலாம். ஸ்தோத்திரம். பல கூட்டங்களில் பங்கு பெறலாம். பல ஆராதனைகள், நிகழ்ச்சிகளை டிவியிலையும் யூடியூப்லையும் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். பல புஸ்தகங்களை வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் தேவனுமாய் தனிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தனி ஜெப தியான நேரம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னா, நீங்க அஸ்திவாரம் இல்லாத கட்டிடங்க, சூப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு கட்டிடங்க. ஸ்தோத்திரம். ஸ்கெலிட்டன், எலும்பு கூடு இல்லாத வெத்து சதங்க நீங்க. ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆமென், இந்த அடிப்படைக்கு திரும்பும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையான அந்த ஜெப தியான நேரம், தனிப்பட்ட ஜெப தியானம் தேவையில்லாத ஒரு நபர் யாரா இருக்கக்கூடுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமா தான் இருக்கக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் இந்த டிசிப்ளினை, இந்த அடிப்படையை தன்னுடைய வாழ்க்கையில அவர் கொண்டிருந்தார், அவர் பின்பற்றினார் என்பதை மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இன்னொரு முறை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தனி ஜெப தியான நேரம், தனிப்பட்ட பலிபீடம்,
தேவைப்படாத ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அனுதினமும் அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு ஸ்தோத்திரம் ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினதாக நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், இந்த நாளில் இந்த அடிப்படைக்கு திரும்புவோமாக தனிப்பட்ட ஒரு பலிபீடம், தேவனுக்கு முன்பாக தனிப்பட்ட நிலையில் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு ஸ்தலம். ஸ்தோத்திரம், அந்த அமைதி நேரம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரி அதிகாலை நேரம், the best time of the day. உங்க வாழ்க்கையில சிறந்த நேரம். இந்த 24 மணி நேரத்தில் நீங்க அலர்ட்டா பிரிஸ்கா இருக்கிற அந்த சிறந்த நேரத்தை, அந்த பெஸ்ட் டைமை நீங்க ஆண்டவருக்காக கர்த்தரோடு கூட செலவு பண்ணும் நேரமாய் நீங்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம், தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய சீஷர்களை எல்லாம் விட்டு அவர் போய் ஜெபித்திருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு சொல்லுகிறேன், எனது அருமை ஜனமே, ஸ்தோத்திரம், தினசரி குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரம் தேவனோடு கூட தனிப்பட்ட விதத்தில் நேரம் செலவு பண்ணும்படி அழைக்கிறேன். ஸ்தோத்திரம், அந்த நேரத்தில் நீங்க தேவனை பாடி துதிக்கலாம், அந்த நேரத்தில் நீங்க வேத வசனத்தை வாசித்து தியானிக்கலாம், அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம், அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் விண்ணப்பங்களை உங்களுக்காகவும் சபைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் தேசத்துக்காகவும் விண்ணப்பங்களை ஏறெடுக்கலாம். இவ்விதமாய் ஒரு மணி நேரம் டெய்லி பர்சனல் ஆல்டர், ஒரு பர்சனல் குயட் டைம், தனிப்பட்ட ஒரு ஆழ்ந்த ஜெப தியான நேரம். வேற ஒண்ணுமே ஓடலையா? சும்மா கூட ஆண்டவரே, அப்பா இதோ உங்க பாதத்துல வந்திருக்கிறேன், என்னை நடத்துங்க, ஆவியானவர் என்னை நிரப்புங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்களேன். ஆவியானவர் உங்களை நிரப்புவார், தேவனோட உறவாட வைப்பார். ஆமென். எதற்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் நடத்துவார். அவரை துதிக்கிற பாடலை, அவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயத்தை தேவன் உங்களுக்கு தந்தருளுவார். எனக்கு அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், எக்காரணம் கொண்டோம் அந்த ஒரு மணி நேரம் தேவ சமூகத்தை விட்டு நான் அங்கும் இங்கும் எழும்ப மாட்டேன், வேற காரியங்கள்ல கவனம் செலுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ஆண்டவரோட செலவிடுகிற நேரத்திற்கு இந்த நாளிலே அருமை தேவ ஜனமே உங்களை அர்ப்பணிக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். பைபிள்ல நாம் வாசிக்கிற தானியேலை பாருங்கள், தாவீதை பாருங்கள், மோசேயை பாருங்கள், ஸ்தோத்திர அப்போஸ்தலர்களை பாருங்க. கிறிஸ்துவினுடைய மாதிரி அல்லாமல் எத்தனை பேர் அவர்கள் தேவனோட உறவாடுகிற பழக்கமுடையவங்களா இருந்தாங்க, தேவனோட தனித்திருக்கிற அந்த பழக்கமுடையவர்களா இருந்தாங்க. கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆகவே அடிப்படைகளில் முதலாவது தேவனோட தனிப்பட்ட முறையில் நீங்களும் நானும் செலவிடுகிற அந்த அமைதி நேரம் பிரியமானவர்களே. இரண்டாவது அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் ஃபேமிலி ஆல்டர் ஆர் ஃபேமிலி டிவோஷன். ஸ்தோத்திரம். முன்னால நான் ஒரு பைபிள் வைத்திருந்தேன், இன்றைக்கும் எங்கேயாவது இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் ஃபேமிலி டிவோஷன் பைபிள் என்று சொல்லி ஒரு பைபிள் வாங்கி வச்சிருந்தேன். அதில் ஒவ்வொரு நாளும் எந்த வேத பகுதியை வாசிக்கணும், அந்த வேத பகுதியிலிருந்து ஒரு தியானம், இவைகள் எல்லாம் அந்த வேதாகமத்தில் இடம்பெற்றிருந்தது. ஸ்தோத்திரம். கண்பானவர்களே, தனிப்பட்ட ஒரு பலிபீடம். இரண்டாவது ஃபேமிலி ஆல்டர், குடும்ப பலிபீடம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் தேவை பிரியமானவர்களே. நீங்க யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோசுவா சொல்ல விதமாய் வாசிக்கிறோம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் வருவீங்கன்னு சொன்னா அப்போஸ்தல நடபடிகளிலே நிருபங்களிலே அங்க நாம பார்க்கிறோம், வீட்டாராக கர்த்தரை சேவித்தார்கள். வீட்டார் அனைவருமா கர்த்தரை சேவித்தாங்க. ஆம் பிரியமானவர்களே, கொர்நேலியுனுடைய வீட்டார், லீதியாளுடைய வீட்டார், சிறைச்சாலைக்காரனுடைய வீட்டார், இன்னும் பவுலனுடைய நிருபங்களிலே அந்த எப்பிலாக் என்று சொல்லப்படுகிற கடைசியில் அவர் முடிவுரையாய் சொல்லி அநேகருக்கு வாழ்த்து சொல்லுகிற பகுதிகளை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே குலோவேயாளின் வீட்டார்,
ஸ்தோத்திரம். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, இப்படி வீட்டார் வீட்டார் குடும்பம் குடும்பமாக அவர் குறிப்பிடுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, டெய்லி ஒரு குடும்ப பலிபீடம் உங்கள் வாழ்க்கையில தேவை. குடும்பமாய் தேவ சமூகத்தில் வந்து ஆமென் பாடி ஆண்டவரை துதித்து வேதத்தை வாசித்து ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற ஆமென் ஒரு பழக்கம், ஒரு ஃபேமிலி ஆல்டர். இட் வாஸ் ஒன் ஆஃப் த பேசிக்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அது ஒரு அடிப்படையாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் இன்றைக்கு ஒருவேளை பெயர் கிறிஸ்தவ குடும்பங்கள்னு சிலரை நாம குறிப்பிடுகிறோம். ஆனால் பக்தியாய் வாழுகிற அந்த குடும்பங்களில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கவும், தொடர்ந்து அவர்கள் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் இருப்பதற்கும் உரிய ரகசியத்தை காரணத்தை சொல்லட்டுமா? அவர்கள் ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்களா இருக்கலாங்க. ஆனால் அந்த குடும்பங்களிலெல்லாம் ஒரு ட்ரெடிஷன் இருக்கும், ஒரு பாரம்பரியம் இருக்கும். என்ன பாரம்பரியம் தெரியுமா? குடும்ப ஜெபமாகிய பாரம்பரியம் இருக்கும். ஸ்தோத்திரம். குடும்பமாய் அவர்கள் தினமும் ஜெபிக்கிற பழக்கம் உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி ஜெபிக்காத குடும்பங்கள் பின் தலைமுறைகளில் வழி விலகி போகும், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவாங்க, விசுவாசத்தை மறுதலித்து சிதறி போவார்கள். ஆனால் குடும்பமாய் கூடி ஜெபித்து வாழ்கிற அந்த பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை தலைமுறை ஆனாலும் கர்த்தர் மேலுள்ள விசுவாசத்தை விட்டு விடுகிறதில்லை, அவர்கள் மறுதலிக்கிறது இல்லை. கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி இருக்கிறதை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்களை கர்த்தர் செழிக்க பண்ணி இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இரண்டாவது அடிப்படைகளில் ஒன்று ஃபேமிலி ஆல்டர். நம்ம சர்ச்சில் இந்த ஊரடங்கின் நாட்களில் கடந்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து என்ன நன்மை நடந்ததோ நடக்கலையோ, கர்த்தர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தினமும் குடும்பங்களாய் கூடி வந்து ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை ஆண்டவர் நமக்கு வலுக்கட்டாயப்படுத்தியோ ஸ்தோத்திரம், அவர் நம்மோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதற்கான ஒரு செயல் திட்டத்தையும் தந்து ஆண்டவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். இத்தனை செய்தும் இன்னும் அதை அலட்சியப்படுத்துகிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தருக்கு நீங்களும் உங்க குடும்பமும் கணக்கு கொடுக்கணுங்க, கணக்கு கொடுக்கணும். ஒரு நேரத்தை ஒதுக்கி குடும்பமா வந்து ஜெபிக்க முடியலன்னு சொன்னா, பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், எனக்கு அதற்கு மேல என்ன சொல்ல என்று தெரியவில்லை. அந்த அடிப்படைக்கு திரும்பும்படியாய் இந்த நாளில் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவது அடிப்படைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், சபை ஐக்கியம். சபை ஐக்கியம், சர்ச் ஃபெல்லோஷிப். பலமுறை கேட்டுட்டு இருக்கிறோம். அப்போஸ்தலர் 2:47 வாசிக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். What church is that? It was the local church. அந்த சபை என்பது என்ன? ஒரு ஸ்தல சபை. ஒரு ஸ்தல சபையாகிய குடும்பத்தில் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சேர்க்கிறார். அப்படி ஒரு குடும்பம் இல்லாதவர்கள் அனாதைகள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஒரு சபையில் வைத்திருக்கிறதற்காக, சேர்த்திருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நான் நினைச்ச சபைக்கு போவேன் அப்படிங்கிற சிந்தை உடையவர்களா இருக்காதீங்க. நான் சபையில் பேருக்கு அங்கத்தினராக இருக்கிறேன், என்னால் முடிஞ்சதில் நான் பங்கெடுப்பேன், அப்படி இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். நம்ம நேரடியாய் வந்து ஆராதிக்கிற காலங்களும் சரி, ஆன்லைனில் ஆராதித்து கொண்டிருக்கிற காலங்களும் சரி, எப்பொழுதும் நான் அங்கம் வகிக்கிற என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் நான் சரியாய் முழுமையாய் ஐக்கியப்பட்டிருக்கிறேனா, அங்கே கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற அந்த மெய்ப்பன் மூலமாய் ஆண்டவர் நடத்துகிற அந்த விதங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்து அதன்படி நானும் என் குடும்பமும் நாங்கள் செயல்படுகிறோமா என்பதை இந்த நாளில் கேட்டு பாருங்க. என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய ஜனமே, ஸ்தோத்திரம், சபையின் மெய்ப்பனுக்கு தான், ஒரு குடும்பத்தில் ஒரு தாய்க்கு தான், தகப்பனுக்கு தான் தம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, எந்த நேரத்தில் தேவை என்பது தெரியும். ஸ்தோத்திரம். டிவியில் தோன்றுகிற பிரசங்கியார்கள், சுவிசேஷகர்கள்,
ஸ்தோத்திரம். அவங்க எப்பவும் தாங்கள் பார்க்கிற மக்களுக்கு இதமான வார்த்தைகளை சொல்லி, நேர்மறையான காரியங்களை சொல்லி, ஸ்தோத்திரம், அவங்க காயங்களை மேற்பூச்சா பூசி மெழுகி, ஆமென், அவங்கள சதையை புதுக்கி சீலை வெளியே எடுத்து மருந்து வச்சு சரியா காயம் கட்டாம உள்ள சீல் பிடிக்க விட்டு அவர்களை ஆவிக்குரிய நிலைமையில சாகடிக்கிற பிரசங்கியார்கள் தான் இன்றைக்கு ஆன்லைன்ல தோன்றி எல்லாருக்கும் பேசுகிறவங்க. ஸ்தோத்திரம். நம்ம செய்தியும் ஆன்லைன்ல இருக்கும் என்றாலும் பிரியமானவர்களே, திஸ் இஸ் primarily focused to our church family. நம்முடைய சபை குடும்பத்திற்காக இந்த செய்தியை தேவனிடத்திலிருந்து பெற்று உங்களோடு கூட பேசுகிறேன். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபம் யாருக்கோ அல்ல, உங்களுக்காக. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது அடிப்படை, ஸ்தோத்திரம், அதுல சரியா இல்லாதவங்க திரும்ப வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், சபையின் ஐக்கியம். ஸ்தோத்திரம். சபையோடு உள்ளதான அந்த இணைப்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஊரடங்க கன்வீனியன்ட்டா பயன்படுத்தி கொண்டு, உங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு, பட்டும் படாம ஒதுங்கி நிற்பதற்கு நீங்க முயற்சி செய்யாதீங்க. எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றியும் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதபடிக்கு நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் காண்கிறீர்கள் அவ்வளவாய் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சபையின் ஐக்கியத்தை விட்டு விடாதிருங்கள் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். நான்காவது அடிப்படையை சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நான்காவது நாம் திரும்ப வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், கொடுத்தல். கிவிங், கொடுத்தல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. இன்னும் சற்று பொதுப்படையா சொல்ல போனா, உலக மக்கள் வாழ்க்கையின் அடிப்படைகள்ல ஒன்று என்னவென்றால் கொடுத்தல் என்பது. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், மனிதன் வாழ்க்கை எதன் அடிப்படையில் செயல்படுகிறது என்றால், விதைக்கிறதும் அறுக்கிறதின் அடிப்படையிலையும் செயல்படுகிறது. விதைக்காவிட்டால் அறுக்க முடியாது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, கொடுத்தல் என்பது முக்கியம். அதுலும் வேதம் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கொடுத்திருக்கிற நியதிகள்ல ஒன்று, அடிப்படைகள்ல ஒன்று என்னவென்று சொன்னால், லூக்கா 6:38 வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஸ்தோத்திரம். சொல்லட்டுமா, இன்னைக்கு நிறைய பேர் சபையோடு ஐக்கியம் வைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணங்கள்ல ஒன்று என்னவென்றால், சபையோடு நம்ம ஐக்கியம் வைத்து கொண்டால் நாம தசம பாகத்தை கொடுக்கணும், நம்ம காணிக்கைகளை கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாம நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா விருப்பப்பட்டதை கொடுக்கலாம், முடிஞ்சதை கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், நம்ம விரும்பினவங்களுக்கு கொடுக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் ஒழுங்கின் தேவன், அவர் ஒழுங்கற்றவர் அல்ல. இந்த வேளையில நாம் முறைப்படி வேதம் நமக்கு கற்பிக்கிறபடி கொடுக்கிற விஷயத்துல நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய், ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் அந்த அடிப்படைக்கு திரும்புவோமாக. 2 கொரிந்தியர்ல உள்ள வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்குமானால் அதுல 9ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க பிற்பாடு வாசித்து பாருங்கள். இந்த வேளையில் அதுல 1-2 வசனங்களை சுட்டி காண்பிக்கிறேன். 6ஆம் வசனம் அந்த அதிகாரம் முழுவதும் கொடுக்கிறத பற்றியும் அந்த கொடுக்கிறதுனால வருகிற ஆசீர்வாதங்களை பற்றியும் இந்த 9ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. அதுல 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 10ஆம் வசனம், விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். 11ஆம் வசனம், தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும் மிகுந்த உதார குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்போரணம் உள்ளவர்கள் ஆவீர்கள்.
இந்த அதிகாரம் முழுவதும் நான் சொன்னபடி கொடுக்கிறத பற்றி சொல்லி இருக்குங்க. அதனால வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி சொல்லி இருக்குதுங்க. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படைகளில் ஒன்றாகிய கொடுத்தலை மறந்து போகாதீங்க. ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிற, இது என்னுடைய ஆவிக்குரிய சபை குடும்பம் என்று சொல்லுகிற அந்த சபையில் ஸ்தோத்திரம் 10ல் 1 நாம் கொடுக்க வேண்டும் என்பது அடிப்படை. புதிய ஏற்பாடு சொல்லுகிறது என்ன? மனப்பூர்வமா, அதுக்கு மேல உற்சாகமா கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுல 9:9 வாசிக்கிறோம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி. ஆம் பிரியமானவர்களே, கொடுத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படைகளில் ஒன்றாய் காணப்படுகிறது. அந்த அடிப்படைகளுக்கு திரும்புகிற விஷயத்தை குறித்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் தேவனை வஞ்சித்தீர்கள். எதுல வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் தானே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் கொடுக்கிறதற்கு நாம் தேவனிடத்தில் திரும்புவோமாக. ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அடிப்படைகள் சரியா இல்லாததுனால தாங்க. ஸ்தோத்திரம். வெளி பார்வைக்கு உங்க வாழ்க்கை நல்லா தெரியுது, கிறிஸ்தவர்களா தெரியுது. ஆனால் இந்த அடிப்படைகள் சரியா இல்லாததுனால தான் நீங்க சிரமப்படுகிறதா இருக்கிறது. உங்க வாழ்க்கை கேள்விக்குரியதாய் காணப்படுகிறது. கடந்து செல்லுகிறேன். 5வது அடிப்படையான காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஊழியம், மினிஸ்ட்ரி. ஊழியத்துக்கு திரும்புவோம். அடிப்படை இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரதான கட்டளை மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்கள்ல இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரே. ஸ்தோத்திரம். அந்த பிரதான கட்டளை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரியது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரியது. ஸ்தோத்திரம். முழு நேர ஊழியனுக்கு அல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உரியது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, நீங்க எந்த இடத்துல எங்க குடியிருக்கிறீங்களோ, எங்க வேலை செய்கிறீங்களோ, எங்க படிக்கிறீங்களோ, ஸ்தோத்திரம், அவரவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபையின்படி, அவரவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாய்ப்புகளின்படி, அவரவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான தாளந்துகள் திறமைகளின்படி ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அது அடிப்படை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. உங்களிடத்துல கேட்கிறேன், நீங்க என்ன விதத்துல கர்த்தருக்கு ஊழியம் செய்றீங்க? எப்படி ஆண்டவருடைய பிரதான கட்டளையை உங்கள் வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. ஒருவேளை சோசியல் மீடியால ஊழியம் செய்யலாம், அல்லது நேரடியாக ஒரு நபருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், ஒரு கைப்பிரதியை கொடுக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு என்ன உங்களுடைய தாளந்து திறமைகள், தேவன் தந்திருக்கிறதான வாய்ப்புகள், வசதிகள், ஆமென், உங்களுடைய கல்வி, உங்களுடைய வேலை, இவைகளின் நீங்க எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க? பிரதான கட்டளை எப்படி நிறைவேற்றுகிறீர்கள் என்ற கேள்வியை கேட்டு பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் ஸ்தோத்திரம், பேக் டு பேசிக்ஸ், ஆம், அடிப்படைகளுக்கு திரும்புவோம் என்கிற தலைப்பில் ஆண்டவர் இதை குறித்த வெகுவான ஒரு பாரத்தை தந்ததுனால உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேங்க. ஆம், எத்தனையோ காரியங்களை நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த அடிப்படைகள் சரியா இல்லைன்னா, இந்த skeleton, the superstructure upon which a building has to stand, இந்த அஸ்திபாரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரியா இல்லைன்னா, ஆண்டவர் அவை ஒவ்வொன்றிலும் நீங்க திரும்ப வரும்படி கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன முதலாவது காரியங்கள் இவைகள் தாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம்.
இந்த பேசிக்ஸ் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சரியா இல்லைங்கிறத நான் அறிகிறேன். ஆமென். ஆவியானவர் அவர் அதை அறிந்தவராய் உங்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த அடிப்படைகளுக்கு நானும் என் குடும்பமும் திரும்புகிறோம் அப்பா என்று சொல்லி உங்களை அர்ப்பணியுங்கள். தேவனிடத்தில் முழு இருதயத்தோட உங்களை அர்ப்பணியுங்க. இன்றையிலிருந்து இந்த அடிப்படைகளை உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த தீர்மானம் எடுத்தவர்களாய், ஆமென், அதை செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஸ்தோத்திரம். இல்லாம வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உண்டு. ஆமென். வாழ்க்கையில மகிழ்ச்சியான நேரங்களும் துக்கமான நேரங்களும் உண்டு. சுகபலன் நிறைந்த நேரங்களும் வியாதி பலவீனப்படுகிற நேரங்களும் உண்டு. ஸ்தோத்திரம். அடிப்படை எந்த சூழ்நிலையிலையும் மாறாது. ஸ்தோத்திரம். செழிப்பா இருக்கிற நேரம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம் நினைக்கிற நேரம், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட நேரங்கள் வாழ்க்கையில as a சைக்கிள் ஒரு சுழற்சியா வந்து போய்கொண்டு தான் இருக்கும். அதுதான் வாழ்க்கை. இந்த இருதய துடிப்பை கவனிக்கிற அந்த மானிட்டர் மாட்டியிருப்பாங்க, சிலருக்கு பார்த்துருப்பீங்க. இருதயம் இப்படி ஃப்ளாட்டா போச்சுன்னா அந்த நபருக்கு இருதய துடிப்பு இல்லை, செத்து போயிட்டாருன்னு அர்த்தம். இப்படியே மேலும் கீழும் இப்படியே ஓடிட்டே இருக்கும் பாருங்க, அப்போ அவருக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையில இந்த சுழற்சியை மேலும் கீழும் ஆமென், ஒரு ராக் அண்ட் ரோல், ஒரு ரோலர் கோஸ்டர் போல இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சுகம் துக்கம், இன்பம் துன்பம், மகிழ்ச்சி அழுகை, இது போன்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து போய்கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம ஜீவனோடு இருக்கிறோம், விசுவாசம் உயிரோட இருக்குது. ஆமென். கர்த்தர் நமக்கு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் எந்த நிலையிலும் ஸ்தோத்திரம், எத்தனை மேலும் கீழும் இந்த சுழற்சியில் எத்தனை காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சந்தித்தாலும் இந்த அடிப்படைகள் மாறக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் இந்த அடிப்படைகளில் உறுதியாயிருக்கும்படி கர்த்தர் இந்த நாளில் நம்மை அழைக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? நாம ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமை பொருந்திய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தின் துடிப்பு என்ன என்பதை, எங்களை குறித்த உம்முடைய வாஞ்சை விருப்பம் என்ன என்பதை இந்த உம்முடைய வார்த்தையின் மூலம் பேசி இடைப்பட்டீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் நீர் இடைப்பட்டு ஆண்டவரே, அதற்குகந்த அர்ப்பணத்தையும் அதற்கேற்ற மாற்றத்தையும் நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து ஒவ்வொருவரிலும் நீர் கிரியை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவனே இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தனிப்பட்ட ஜெப தியான நேரம் ஆண்டவரே, பர்சனல் டிவோஷன் ஆர் த பர்சனல் ஆல்டர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் காணப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம். அந்த ஃபேமிலி ஆல்டர், குடும்ப பலிபீடம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் காணப்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையோடு உள்ள அந்த ஐக்கியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வேத வசனம் சொல்லுகிற ஆலோசனைகளை பின்பற்றி ஆண்டவரே, தேவன் தங்களுக்கு தந்திருக்கிற அந்த ஸ்தல சபை ஆகிய அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே அந்நியோன்யமுடையவர்களாய் ஆண்டவரே, ஐக்கியமுடையவர்களாய் இணைந்து பயணிக்கிறவர்களாய் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவிக்குரிய அடிப்படைகளில் ஒன்றாகிய கொடுத்தல் என்கிற அந்த வாழ்க்கையின் தத்துவம் மட்டுமல்ல ஆண்டவரே, வேத சத்தியத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கைக்கொள்ள நீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமாப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் ஊழியம் செய்கிறவர்களாய், பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாய் என் தேவனே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். இந்த அடிப்படைகளுக்கு ஆண்டவரே நான் திரும்புகிறேன் அப்பா. எங்க குடும்பம் திரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த அடிப்படைகளுக்கு நாங்கள் சபையாய் திரும்ப வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் இந்த அடிப்படைகளுக்கு திரும்பும்படி நீர் அவர்களுக்கு கிருபை செய்தருளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.